உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், அடுத்து நீங்க தான் பேசணும். ரெடியா இருங்க. நான் பேசணும்னு ஆசைப்பட்டதே அப்பாவோட கைத்தட்டலையும் அப்பா கிட்ட பரிசையும் வாங்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இப்ப அவரே வரலன்னும் போது நான் எதுக்கு பேசணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ போ. அடுத்தபடியாக வள்ளி ரத்னவேல் பாண்டியன். மேடம், உங்களை தான் கூப்பிடுறாங்க, போங்க மேடம். மேடம், ஐயா வரலன்னா கூட நீங்க பரிசு வாங்கினீங்கன்னு கேள்விப்பட்டா கூட சந்தோஷப்படுவார்ல. ப்ளீஸ் மேடம், போங்க மேடம். வள்ளி, வாமா, வந்து பேசு. வாமா, ஏன் தயங்குற? அப்பா, இப்ப கூட நீங்க வந்துருவீங்கன்னு தான் என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. ப்ளீஸ் பா, வந்துருங்கப்பா, ப்ளீஸ். ஐயா, அமைச்சர் வந்துட்டாரு. மேடம், ஐயா வந்துட்டார் மேடம். வாங்க வாங்க, சீக்கிரம். இப்ப போடுறா வெடிய. மேடம், ஐயா வந்துட்டார் மேடம். இப்ப ஹாப்பி இல்ல? ரொம்ப ஹாப்பி. வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க. ஐயா, வாங்க. வேலு, வா வா. ரத்னம், என்னப்பா திடீர்னு இங்க வந்துட்ட? சிஎம் மீட்டிங் இருக்குன்னு சொன்ன. ஆமாக்கா, அதை திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதான். ஓ, அப்படியா? ஓரிரு வார்த்தைகள் பேச மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வரவேற்கிறேன். உட்காருங்க உட்காருங்க.
அம்மா ம்? இது ஐயாவுக்காக போடப்பட்ட சேரு. நீங்க இந்த சேர்ல உட்காருறீங்களா? இல்லம்மா, ஐயா தானே மினிஸ்டர், அதான். வாங்க வாங்கம்மா. உட்காருங்கம்மா. ம். வரங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். தவிர்க்க முடியாத ஒரு கட்சி மீட்டிங் இருந்ததுனால அதை முடிச்சிட்டு இங்க வர்றதுக்குள்ள கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால தான் என்னோட அக்காவை முன்னாடி அனுப்பி வச்சேன். என்னுடைய சார்பா இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வச்ச என்னுடைய அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க சார், உட்காரு. அடுத்து பேச வருபவர் வள்ளி ரத்னவேல் பாண்டியன். வாமா வள்ளி. பரவாயில்லம்மா, அமைச்சருக்கு உன் மேல பயங்கரமான பாசம் இருக்கும் போலயே. உன்னோட வார்த்தையை காப்பாத்துறதுக்காக அடிச்சு பிடிச்சு வந்திருக்காரு. சார், நான் தான் சொன்னல சார், என் அப்பாவுக்கு நான் தான் சார் எல்லாமே. ஆமாமா ஆமாமா, நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ நீதாம்மா பேசணும். பேசு பேசு. ம். இந்த விழாவின் நாயகர், சிறப்பு விருந்தினர், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும், கல்வி முதல்வர் அவர்களுக்கும், அறிவுக்கண் திறக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும், சக மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு நான் பேச எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, அப்பா எனும் கடவுள். ஆமாங்க, இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே முதல் கடவுள் அப்பாவா தான் இருக்க முடியும். இந்த உண்மைய உங்கள யாராவது மறுக்க முடியுமா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எவ்வளவு சத்தியமான வார்த்தை தெரியுமா அதெல்லாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.